الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இளம் பருவம், அவர்கள் இறை தூதர் என்று தம்மை பிரகடனம் செய்து மக்காவிலே 13 ஆண்டுகள் அவர்கள் செய்த பிரச்சாரம், அதன் பிறகு அவர்களது ஹிஜ்ரத் பயணம், ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவிலே அவர்கள் சந்தித்த சோதனைகள், இவற்றையெல்லாம் அறிந்துவிட்டு பத்ரு போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எத்தகைய வெற்றியை பெற்றார்கள் என்பதையெல்லாம் இதற்கு முன்னால் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பத்ரு போர்க்களத்திலே நடந்த பத்ரு போர் சம்பந்தமான வேறு சில செய்திகளையும் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த பத்ரு போரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 300க்கும் அதிகமான சஹாபாக்கள் பங்கெடுத்து மகத்தான வெற்றியை பெறுகிறார்கள் என்பது வரை நாம் இதற்கு முந்தைய தொடரிலே அறிந்தோம். இந்த வெற்றி பெற்ற பிறகு பத்ரு களத்திலே முக்கியமான குறைஷி தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். அந்த போர்க்களத்தில் அபூ ஜஹல் உள்பட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அங்கே தோல்வியை தழுவுகிறார்கள். தோல்வியை தழுவுறதுனா என்ன? 2 விதம் தான், 3 விதமா சொல்லலாம். தோல்வின்னு சொன்னா சில பேர் கொல்லப்படுறாங்க, சில பேர் கைது செய்யப்படுறாங்க, சில பேர் ஓடி போயிடுறாங்க. இதுதான் தோல்வி. அந்த காலத்தில் தோல்வின்னு சொன்னா கொஞ்சம் பேர் போர்ல கொல்லப்பட்டுருவாங்க, கொஞ்சம் பேர் தப்பிச்சம் பொழைச்சோன்னு ஓடிடுவாங்க, கொஞ்சம் பேர் கைது செய்யப்படுவாங்க. இப்படி கொல்லப்பட்டவர்களை என்ன செய்வது என்ற பிரச்சனை வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொருத்தருக்கும் குழியை தோண்டி ஒவ்வொருத்தருக்கும் கபரை வெட்டி அவங்கள அடக்கம் செய்வதற்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும், கூடுதலான சிரமத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுபோக களத்தில் எதிரிகளாக வந்தவர்கள் அவர்களுக்கான ஒரு பெரிய கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கவும் தேவையில்லை. நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக போகக்கூடியவர்கள் தானே, இருந்தாலும் இந்த மனித உடலுக்குன்னு செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யணும் என்ற அடிப்படையில் அங்க ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்குது பத்ருலயே. பத்ரு பள்ளத்தாக்கு போனோம்னு சொன்னா அதுல ஒரு பாலடைஞ்சு போன கிணறு இருக்கும். இந்த பாலடைஞ்ச கிணறுல அங்க அபூ ஜஹல் உட்பட அந்த தலைவர்களை எல்லாம் கொண்டு வந்த, இறந்து போன தலைவர்களை எல்லாம் கொண்டாந்து கிணத்துல போடுறாங்க. இந்த பாலடைஞ்ச கிணறு தான் அவர்களுக்கு கபரு. அந்த கிணத்துல கொண்டு போய் தள்ளுறாங்க. பாலடைஞ்ச கிணறு தான் தண்ணி இல்லாம இருக்காது, பாலடைஞ்சு போச்சுன்னா தூண்டு போய் கிடக்கும், ஆழமா இருக்கு. அதுல பிடிச்சி அந்த உடம்பை என்ன செஞ்சிடறது, போர்ல கொல்லப்பட்டவங்களை எதிரிகளை தள்ளிடுறாங்க. தள்ளின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அங்கேயே முகாமிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியிலேயே வந்தவங்க போர் செஞ்சவங்களுக்கு களைப்பா இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், காயம் பட்டிருப்பாங்க, உடனடியாக போர்ல ஈடுபட்டவங்க திரும்பி பயணம் செய்ய முடியாது, வெட்டுப்பட்டிருப்பாங்க, குத்துப்பட்டிருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன வைத்தியம் செய்ய வேண்டி இருக்கும். அந்த மாதிரி பல காரணங்களுக்காக வேண்டி 3 நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. 3ஆவது நாள் அங்கிருந்து மதீனாவுக்கு புறப்பட போகும் பொழுது அந்த கிணத்துக்கு போறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த சம்பவம். அந்த பாலடைஞ்ச கிணத்துல போய் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறந்து போன காபிர்களை நோக்கி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இன்னா வஜதுனா மா வஅத ரப்புனா ஹக்கா,
எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் அடைந்து கொண்டோம். முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்கள் இறைவன் வாக்களித்தவாறு வெற்றி அடைந்து கொண்டோம். ஹல் வஜத்தும் மாவஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது எங்களுக்கு அல்லாஹ் சொன்னபடி வெற்றியை தந்துட்டான், நாங்க அடைஞ்சிட்டோம்ப்பா. நீ என்னமோ உனக்கு கடவுள் இருக்காரு, அவர் உன் பக்கம் இருக்காருன்னு இல்லையா, உன் கடவுள் உனக்கு வாக்களிச்சதை கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு கிண்டல் மாதிரி என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலும் கிணற்றை நோக்கி பேசுகிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுல ஒரு ஆட்சேபனை கிளப்புறாங்க. என்ன ஆட்சேபனை கிளப்புறாங்க? நீங்க என்ன ஒரு உயிரற்ற உடம்புல சடல பிணத்தோட பேசிட்டு இருக்கிறீங்க, அது கல்லிமு அஜிசாதன் அருவாகலகா, உயிரற்ற உடம்போடவா நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்க சொல்றதா விளங்குமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க. இது புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்ல மான் தும்பி அஸ்மா மின் ஹாவுலாய், இவங்களை விட உங்களுக்கு நல்லா கேட்காதுப்பா, உங்களை விட அவங்க நல்லா கேட்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு அறிவிப்புல. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, இன்னஹும் ல யஸ்மஊனல் ஆன், இப்போது நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு அறிவிப்பு சஹீஹுல் புகாரி உட்பட பல நூல்களில் இடம்பெற்றிருக்குது. அப்ப இது இது இன்றைக்கு உள்ளதில்லை, அந்த காலத்துல இருந்த என்ன நம்ம நிலைப்பாடுன்னு சொன்னா, ஆயிஷா நாயகிக்கு இந்த சம்பவம் சொல்லி காட்டப்படுது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் காலத்துல இவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களோட அவங்க நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, கேட்கும்னு சொன்னாங்க அப்படிங்கிற வசனத்தை ஆயிஷா நாயகிட்ட சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் குர்ஆனை வாசித்தது இல்லையா? அவங்க கேட்கிறாங்க, குர்ஆனை வாசித்தது இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, இறந்து போனவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றானே. அப்புறம் உமா அன்த பி முஸ்மிஇன் மன்ஃபில் குபூர், கபூர்களில் உள்ளவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்படி சொல்லும் பொழுது நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, பாலடைஞ்ச கிணத்தை நோக்கி இப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி அதை அமர்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ரில் பாலடைஞ்ச கிணத்துல பேசினதும் புகார்ல இருக்குது, ஆயிஷா நாயகி மறுத்ததும் கூட புகார்ல இருக்குது. ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சொல்லல, வேற எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அப்படி சொல்லல, யஸ்மஊனன்னு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ல யஅலமூனல் ஆன, இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், கேட்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம் வேற, புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு அர்த்தம் வேற. அதாவது நான் சொன்ன மார்க்கம் தான் சரி, அவங்க போன மார்க்கம் தப்பு என்பதை இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. மௌத்துக்கு பிறகு இன்னொரு உலகத்தில் அவங்க நுழைஞ்ச பிறகு அல்லாஹ் காட்டுவான்ல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நரகம், அதுல கிடைக்க தண்டனை எல்லாம் காட்டுவான்ல, அதை வச்சு இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. இல்ல யஅலமூனன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை இவர் ல யஸ்மஊனன்னு போட்டாரு. அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னதை காதால் கேட்கிறார்கள் என்று சொல்லி அறிவிச்சிட்டார் இப்னு உமர். அல்லாஹ் இப்னு உமருக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி அதை மறுக்கிறாங்க. மறுப்பதற்கு கூட என்ன பயன்படுத்துறாங்கன்னா, குர்ஆன் வசனத்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அதாவது அவங்க கபூர்ல இருந்தா கேட்காதுன்னு ஆகி போச்சு, கபூர்ல உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். மூத்தா போனவங்களை கபூருக்கு போகாம மூத்தா போய் கிடக்குறாங்களே, அவங்களும் கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது ரசூலுல்லாஹ் போய் அதுக்கு மாத்தமா செஞ்சாங்கன்னு வருமானால் நம்ம எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் அடியோட அதை மறுக்கல, இது இட்டு கட்டி சொல்லிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லல. ஏன்னா சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. ஒன்னு கேட்கிற வார்த்தையில ஒன்னு ஒண்ணு சொல்றது வாய்ப்பு இருக்குது. மனிதன் என்ற முறையில நான் ஒரு வார்த்தையை சொல்ல, நீங்க அது ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம். நீங்க நாம வேண்டாலும் இட்டு கட்டி சொல்லி போடலான்னு வைங்களேன். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இட்டு கட்டி சொல்லுவாங்கன்னு சந்தேகப்பட்டா குர்ஆனே சந்தேகத்துக்குரியதாயிரும். இது இட்டு கட்டிருக்கலாமே, குர்ஆனை நம்மள்ட்ட அல்லாஹ் கொண்டாந்து தந்தான், குர்ஆன் நம்ம கிட்ட அல்லாஹ் தரல, அந்த சஹாபாக்கள் வழியா தான் வந்துச்சு, அவங்க தான் இதை குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அவங்க இட்டு கட்டினாங்கன்னு சந்தேகம் வந்து விட்டது என்றால் குர்ஆன் ஹதீஸ் தீன் டோட்டல் எல்லாமே சந்தேகத்துக்குரியதாயிரும். அதனால ஆயிஷா நாயகி அந்த இப்னு உமர் இட்டு கட்டினார்னு சொல்ல தயாரா இல்ல, சொன்ன வார்த்தைய ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைஞ்சிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு அறிவிப்புல பாருங்க,
ஆயிஷா நாயை வளர்க்குறாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, இன்னல் மையத்த லயுஅஸபு பி புகாய் அஹ்லிஹி. ஒரு மையத்து இருக்குன்னு வைங்களேன், ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அங்க உட்காந்துட்டு எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க, சுத்தி இருந்துட்டு எல்லாரும் அழுகுறாங்க. இவங்க அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை செய்யப்படுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு இப்னு உமர் அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸ். அதாவது நம்ம ஒரு ஜனாசா கிட்ட உட்கார்ந்து நம்ம அழுதோம்னு சொன்னா நமக்கு வேதனை இல்லையா, யாருக்கு வேதனையா? நம்ம அழுதா ஜனாசாக்கு வேதனைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆயிஷா நாயிட்ட இந்த செய்தி கேட்டவுடனே மறுக்கிறாங்க, இல்ல நீ சொல்ற அப்படி இல்ல. ஏன்னு கேட்டா ஒருத்தர் சுமை ஒருத்தர் சுமக்க முடியாது. நீ அழுது அவருக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம அழுகுறதுனால அந்த மையத்துக்கு எல்லாம் தண்டிக்கணும் அப்படி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வேற, அதை இவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. இது இப்னு உமர் தான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாருன்னு விளக்கம் சொல்றாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், இவங்க அழுகுறாங்க, இது வேதனை செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு சம்பந்தப்பட்டு சொல்லல, இங்க உட்கார்ந்து அழுவிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே நடந்தா மையத்து வேதனை செய்யப்பட்டு இருக்குது, அந்த வேதனை செய்யப்படுறதுக்காகத்தான் இவங்க அழுகுறாங்களோங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டுக்கு பொருத்தமா அப்படி சொன்னாங்களே தவிர இவங்க அழுகுறாங்க இவங்க வேதனை செய்யப்பட்டு இருக்குன்னாங்க. இவங்க அழுகுறதுனால வேதனைன்னு சொல்லல, இவர்கள் இங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள், அது அங்கே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ரெண்டையும் சம்பந்தப்படுத்திட்டாருன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் அந்த கபரு பத்ரு அந்த பாலடைஞ்ச கிணறு இருக்கு பாருங்க, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்கன்னு சொன்னா காதுல விளங்கும்னு நினைச்சு பேசல, விளங்காதுன்னு குர்ஆன்ல தெளிவா இருக்குது. எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, அது மக்களுக்கு சொல்றாங்க, நம்ம இருக்கிற சரியான பாதை, அவங்க போன தவறான பாதை, நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம் என்பது அல்லாஹ் நம்ம காட்டினான். இப்ப அவங்க தீய பாதையில போனது அவங்களுக்கு அல்லாஹ் காட்டிவிட்டான், அவங்களுக்கு அல்லாஹ் காட்டிவிட்டான் அப்படிங்கிறது ஆயிஷா நாயை கொடுத்த விளக்கம். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். அது போக அப்படியே கேட்டதுன்னு வச்சுக்கிட்டாலும் இது ஆயிஷா நாய் விளக்கத்தான் எடுக்கின்ற அவசியம் கிடையாது. ஆயிஷா நாய் அவங்க ஊகிச்சு சொல்றாங்க, கேட்டாங்கன்னு வைத்துக் கொண்டாலும் அது அந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண் இல்லை. அதாவது அந்த பத்ரு பள்ளத்தாக்குல பாலடைஞ்ச கிணத்துல போட்ட உடனே அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்கல்ல, பேசுனா அவங்களுக்கு கேட்டுச்சின்னு வருதுல்ல, ஏன்னா கேட்டார்கள் ஒரு அறிவு போறது இல்ல, யஸ்மஊன அவர்கள் செவியுறுகிறார்கள், உங்களை விட நன்றாக செவியுறுகிறார்கள் என்ற வாசகம்லாம் வருது. அப்ப செவியுறுகிறார்கள் வருதுன்னு வச்சு பார்த்தா கூட அதுவும் அந்த வசனத்துக்கு மாற்றம் கிடையாது. ஏன் மாற்றம் கிடையாதுன்னு கேட்டா, அதாவது அந்த வசனத்திலேயே அல்லாஹ் முன்னாடி என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லாஹ யுஸ்மிஉ மய்யஷாஉ வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். இது பாதி தான், இன்னொரு பாதி முன்னாடி இருக்குது. அல்லாஹ் நாடுனானேயானால் அவன் கேட்க செய்வான், ஆனா உமக்கு சுய சக்தியினால கேட்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்ல வர்றான். அறவே கேட்கும் தன்மையை அல்லாஹ் மறுக்கவே இல்லை. அந்த வசனத்தின் ஆரம்பமே எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னல்லாஹ யுஸ்மிஉ மய்யஷாஉ, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கேட்க செய்வான். இப்ப நாடி இருக்கிறான் கேட்க செஞ்சிருப்பான், நிரந்தரமா கேட்கும் கூட அந்த ஹதீஸ்ல வாசகம் இல்ல. ல யஸ்மஊன அல் ஆன், அல் ஆன்னா இப்போதுன்னு அர்த்தம், இப்ப கேட்கறாங்க. இந்த ஒரு நேரத்தில் எல்லாம் கேட்க வச்சிருக்கான். இவங்க செஞ்ச அக்கிரமத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்ல அவங்களுக்கு கேட்க வச்சு, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நொந்து போய் கிடக்கிறான், இந்த வார்த்தையும் கேட்டா இன்னும் கொஞ்சம் நொந்து போவான், அந்த மாதிரி பண்ணுவதற்காக வேண்டி அல்லாஹ் கேட்க செஞ்சிருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் அப்ப அந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணாவும் ஆகாது. இப்படி ரெண்டு விதமாவும் நம்ம புரிந்து கொள்ளலாம். இதை ஒட்டி ஒருத்தர் அதை கேள்வி கேட்கிறாரு, அதாவது இறந்தவர்களுக்கு கேட்காது, கபூர்ல உள்ளவர்களுக்கு கேட்காதுன்னு சொன்னா, இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, என்ன வருது? இன்னல் மையத்தல யஸ்மௌ கரானி ஆலிஹும் இதா ரஜவு. மையத்து அடக்கம் செய்து விட்டு திரும்புறாங்களே, அவங்களுடைய செருப்போசையை கேட்கும். நம்ம ஒரு ஆள் அடக்கம் பண்றோம், அடக்கம் பண்ணிட்டு திரும்புறோம், திரும்பும் போது இந்த செருப்பு ஓசை செய்யும், மையத்து கேட்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. இதுவும் அந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா இருக்குது, அது எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தரமா அது கேட்கும்லாம் சொல்லல, நீங்க ஒவ்வொரு தடவை கபருக்கு போகும்போதெல்லாம் கேட்கும்லாம் சொல்லல. அந்த வாசகமே எப்படி இருக்குன்னு கேட்டா, அடக்கம் செஞ்சுட்டு திரும்புறீங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம், அந்த ஒரு டைம் மட்டும் தான் கேட்கும்னு சொல்றாங்க. அடக்கம் செஞ்சுட்டு திரும்பும் போது செருப்பு ஓசையத்தான் கேட்கும். நீங்க அங்கனக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்கும்னு சொல்லல. இப்ப அடக்கம் செய்ய போகும்போது எத்தனையோ விஷயங்களை பேசியிருப்போம், எத்தனையோ விஷயங்களை விளக்கியிருப்போம், துவா பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ விஷயங்களை பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்கும்னு சொல்லல, செருப்பு ஓசை கேட்கும்ங்கிறாங்க. இது சயின்டிபிக்கா கூட இதுல ஒன்றும் முரண்பாடா கிடையாது.
செருப்போசை கேட்கற தரையில் அடிக்கிறதுங்க. காற்று அலைவரிசையில போறது தான் கேட்க முடியாது. செருப்பு ஓசைங்கிறது தரையில் அடிக்கிறது, தரையில் அடக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரியானது கேட்கும்னு சொன்னாங்களே தவிர அந்த அடக்கம் செய்யறவங்க பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சுக்கள் எல்லாம் கேட்கும்னு சொல்லல. இது கூட என்னன்னு கேட்டா எப்ப கேட்குமா, இதா ரஜவு திரும்பி செல்லும் போது கேட்குமா, வரும்போதெல்லாம் கேட்காதான். எதுக்கு திரும்பி செல்லும் போது கேட்கவே? அப்பதான் அந்த மையத்துக்கு கேட்க வச்சு நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுட்டோங்கிற உணர்வு வரும். அடக்கம் பண்ணியாச்சுங்க, உயிரை உடனே எல்லாம் கொடுத்துருவான். கொடுத்த உடனே என்னவாக எல்லாம் நிக்கிற மாதிரி போற மாதிரிலாம் அப்படி காட்டினா தான் யாரும் இல்ல, இந்த திரும்பி போறாங்க எல்லாரும், நம்ம மட்டும்தான் இனிமே தனிமையாயிட்டோம், யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க அந்த இடத்துல உண்டாக்குறதுக்காக கூட அல்லாஹ் எப்படி கேட்க செஞ்சிருக்கலாம். இந்த கேட்கறதும் கூட அந்த ஆயத்துக்கு மாற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டா அறவே கேட்குவது கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லல. நாடியவர்கள் கேட்க செய்வான்னு சொல்வதன் மூலமே நாடுனா எல்லாம் கேட்க செய்வான்னு அதுல விளங்குது. இறந்து போயிட்டாங்கன்னா கேட்க செய்யற தன்மையே கிடையாதுன்னு எல்லாம் சொல்லல. நாடுனா கேட்க செய்வான். நாடுனா நமக்கு எப்படி தெரியும்? ஹதீஸ்ல சொல்றதை வச்சு அந்த இடத்துல நாடு இருக்கான்னு விளங்கிற வேண்டியதான். அதுக்காக நீங்க வாட்டுக்கு ஒரு கபரை வச்சு நாடுனான்னு சொல்ல முடியாது. நாடுனதை அறிந்து கொள்றது அல்லாவுடைய ரசூல் மூலையாக தான் நம்ம அறிஞ்சிக்கிற முடியும். அல்லாவுடைய ரசூல் எதெல்லாம் கேட்குன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் அல்லாஹ் நாடி இருக்கிறான். நாடுனா கேட்கும் தான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. ஒமான்தபி முஸ்லிமின் மன்பில் குபூர்னு ஆரம்பிக்கலங்க. ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா அல்லாஹ் நாடியவர்களுக்கு கேட்க செய்வான், நீ நாடியவர்களுக்கு கேட்க செய்ய முடியாது. இதான் அங்க உள்ள கபர்ல உள்ளவர்கள் கேட்க செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் நாடும் போது கேட்க செய்வான், அல்லாஹ் நாடினால் கேட்க செய்வான் என்ற அந்த விதிவிலக்கு அதுல எல்லாம் கொடுத்தா இருக்கலாம். அதனால அந்த வசனத்துக்கு முரணா எடுத்துக்கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினதாக கபூர்ல வேதனை செய்யப்படுறத பார்த்துட்டு ஒரு குச்சியை நட்டி வைத்ததாக ஹதீஸ் வரும். அங்க உள்ளது எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு, இதெல்லாம் கேட்க முடியாது. விதிவிலக்கு இருக்குது, அந்த ஆயத்திலே இந்த விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது பத்ருடைய சம்பவம், கொல்லப்பட்டவருடைய சம்பவம். அடுத்த சம்பவம் என்னன்னா கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டவர்களை என்ன செய்யணும் என்ற இது சுருக்கமாக போன தடவை சொல்லியிருக்கோம். கைது செய்யப்பட்டவர்களை கொண்டாந்து என்ன செய்யணும் அவங்கள அப்படின்னு கேட்கும் பொழுது பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இவங்கள வந்து போருன்னு வந்திருக்காங்க, சும்மா சாதாரண மக்கள் இல்லை, இவங்க சாதாரண குடிமக்களை சும்மா பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம், நம்மளை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பரவரட்டி சண்டைக்கு வந்துட்டவங்க, சண்டைக்கு வந்தவங்க சொத்துக்களை அபகரிச்சுக்கிட்டவங்க, நம்மளை ஊரை விட்டு விரட்டினவங்க, இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த ஆளுகளை வந்து என்ன செஞ்சிடணும், போர்ல இருந்தா கொண்டிருப்போம் இல்லையா, கொலைதான் பண்ணணும், வேற என்ன பண்றதுங்கிறாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க, கொலை பண்ணா என்ன நன்மை இருக்கு, அதுக்கு ஏதாவது காசு வாங்கிட்டு விட்டோம்னா அதை பொருளாதார நிதி நெருக்கடியா சமாளிக்கலாம் இல்லையா, ஒவ்வொரு கைதிக்கு 30 ரூபா கொடுத்து மீட்டிட்டு போங்க அப்படின்னு தகவல் அனுப்புவோம், மக்காவில் உள்ளவங்க வந்து காசை கொடுத்து மீட்டிக்கிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் சொல்றாங்க. அப்ப இன்னொரு சாரார் இன்னும் கொஞ்சம் கடுமையா போய் ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்களை கொள்ளணுங்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்க சண்டைக்கு வந்திருக்காங்க, எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க, உமருக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க, எதிரிகள்ல அபூபக்கருக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க. கொல்லணும், எப்படி கொல்லணும், ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்களை தான் கொல்லணும், இப்படி எல்லாம் கருத்துக்கள் பேசப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த கொல்றதுங்கிற ஒரு முடிவை விட்டுட்டு நம்ம பணைய தொகை வாங்கிட்டு விட்டுருவோம், எதுக்கு போட்டு கொல்ல வந்துட்டாங்க தெரிஞ்சுட்டாங்க, அவங்கள பணைய தொகை கொடுத்து மீட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்து ஒவ்வொருத்தருடையும் பணைய தொகையை என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. பணைய தொகையை கொடுத்துட்டு ரூபாயை கொடுத்து அந்த எதிரி நாட்டில இருந்து மீட்டுட்டு போறாங்க, மக்காவில இருந்து வந்து அவங்க ஆட்களை மீட்டுட்டு போறாங்க. யாரிடத்துல வசதி இல்லையோ, யாரிடத்துல அந்த பணைய தொகை கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்கள் கற்றவர்கள் இருந்தார்களே, படித்தவர்கள், அவங்க வந்து இங்க உள்ளவங்களுக்கு எழுத படிக்க கத்துக் கொடுக்கணும், எழுத படிக்க 2 பேரும் கத்துக் கொடுத்து விடுதலை ஆயிப்போங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, கல்வியுடைய முக்கியத்துவத்தை இந்த காலத்து அறிவொளி இயக்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எழுத படிக்க தெரியாத அந்த மேதை வந்து ஒரு பணையத்தொகை கொடுத்து மீட்டுட்டு போறதையும் கல்வி கற்றுக் கொடுக்கறதையும் சமநிலை நிறுத்துறாங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக கல்வியை படிப்பை கருதி இருந்தாங்கன்னு சொன்னா இதையே ஒரு டிமாண்டா வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. உங்கள யாருக்காவது எழுத படிக்க தெரியும்னு சொன்னா அவங்க பணம் ஒண்ணும் கொடுக்க வேணாம், 4 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு, அந்த கல்வியை பரவலாக்கிட்டு போயிட்டு இருக்கு. தீனை கற்றுக் கொடுக்கவும் நல்லா கவனிங்க, இந்த காவிரிகள் வந்து தீனையா கற்றுக் கொடுப்பாங்க, சில ஆளுக்கு தீன் கல்வி தான் கற்கணும், துன்யா கல்வி கற்க கூடாதுமாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள்ட்ட கத்துக்கிற சொன்ன கல்வி என்ன கல்வி இது, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற கல்வி தீன் கல்வி. இவங்கள்ட்ட எதிரிகள் போர்ல பிடிபட்டவன்ட்ட எந்த கல்வியை கற்க முடியும், அவனுக்கு என்ன தெரியும், தீனை பத்தி ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு என்ன தெரியும், அரபி மொழி தெரியும், துன்யாவுடைய கல்வி தெரியும், அதைத்தான் கற்றுக் கொடுக்க சொல்றாங்க.
அரபி மொழியை எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டீங்கறான்னு சொல்லி. அப்ப எழுத படிக்க இந்த துன்யாவுடைய கல்வி இருக்கு பாருங்க, அதுக்கும் முக்கியத்துவம் இருக்கு இந்த தீன்ல. தீனுடைய கல்வி அதான் படிக்கணும், இந்த உலக படிப்பு படிக்கிற ஹராமுல்லாம் சொல்லி தெரிஞ்சாங்க ஒரு காலத்துல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மாதிரி படித்து விட்டு விடுதலையாக சொன்னாங்க. அப்படி எல்லாம் கூட சில பேர் நினைஞ்சாங்க விடுதலையாகி போனாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் அதுல ஒரு ஆளு. அந்த சம்பவத்தை அன்னைக்கு சொல்லிட்டு பாதியில விட்டுருக்கிறோம். அந்த கைது செய்யப்பட்டவர்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 4 பெண் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மூத்த மகள் ஜைனப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாவது மகள் ஜைனப், இரண்டாவது மகள் வந்து ருக்கையா, மூணாவது மகள் வந்து உம்மு குல்சூம், நாலாவது மகள் வந்து ஃபாத்திமா. இப்ப 4 மகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உண்டு. அந்த மூத்த மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. 40 வயசுக்கு முன்னாடியே அவங்க பிறந்துட்டாங்க. அப்ப அவங்கள வந்து அபுல் ஆஸ் என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இந்த ஜைனப்ங்கிறவங்கள மகளை, மூத்த மகளை அபுல் ஆஸ் என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இந்த அபுல் ஆஸ் யாருன்னு கேட்டா கதீஜா நாயகியுடைய சகோதரி மகன். கதீஜா நாயகி இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருக்காங்களே, அவங்களுடைய சகோதரியுடைய மகன் தான் அபுல் ஆஸ். அப்ப ஜைனபுக்கு யார் வருவா? சின்னம்மா பெரியம்மா மகன். ஜைனபுடைய அம்மா கதீஜா, கதீஜாவுடைய சகோதரி வந்து ஹாலா. அந்த ஹாலாங்கிறவங்க, அந்த ஹாலாவுடைய மகன் தான் யாரு? அபுல்லாஸ். அப்ப ஜைனப வந்து கதீஜாவுடைய தங்கச்சி மகனுக்கோ தங்கச்சி அக்காவோ உடன் பிறந்தவர்னு வருது. கதீஜாவுடைய தங்கச்சியோ அக்காவோ ஹாலாங்கிறவங்களுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. மருமகன் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து மருமகன் ஆகுறாரு அபுல்லாஸ். அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவரு என்ன பண்ற, ஜைனப் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்க வந்து ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ஜைனப் இருக்காங்க இல்லையா, மக்காவுல இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் நபின்னு சொன்ன உடனே அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போகும் பொழுது அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தந்தையோட சேர்ந்து ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. தந்தையோட சேர்ந்து அவங்களும் ஹிஜ்ரத்து போனாங்க. ஆனா அவருடைய கணவர் அபுல்லாஸ் இருக்கார் பாருங்க, அவர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு. ஏன்னா இஸ்லாத்துக்கு முந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த மேரேஜ் நடந்துட்டதுனால அது வந்து அவர் இஸ்லாத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. மகள் மட்டும் ஏத்துக்கிறாங்க. மருமகன் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாட்டேன்னு மறுத்துட்டாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரையும் பிரிச்சு வைக்க அந்த மாதிரி சட்டம் அப்ப வரல. கணவன் மனைவியாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவர் இவங்க முஸ்லீமா இருந்தாங்க, இவங்க காபிரா இருந்தாங்க. அது மாதிரி குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இவரு பத்ர்ல வந்து அந்த சைடுல இருந்து வர்றாரு. பத்ர் போர்க்களத்துல அந்த சைடுல இருந்து என்ன செய்யறாரு, எதிர்த்தரப்புல இருந்து அவரு சண்டைக்கு வர்றாரு. சண்டைக்கு வந்த உடனே அவரும் கைது செய்யப்படுறாரு. பத்ர் காலத்துல கொல்லப்படாம கைது செய்யப்பட்டவர்கள்ல அவர் ஒரு ஆளு. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவருடைய சகோதரர் அம்ருங்கிறவர் இவரை மீட்டு செல்வதற்காக ஒரு பணத்தொகையை கொண்டு வர்றாரு. கைதியா இருந்தவரை மீட்டுக்கிட்டு போறதுக்காக வேண்டி அம்ரு என்பவர் என்ன செய்யறாரு, பெருந்தொகையோட வந்து அண்ணனை கூட்டு போன தம்பியோ சகோதரன் வருது, சகோதரரை மீட்டுட்டு போறதுக்காக வர்றாரு. அப்ப அவர்கிட்ட என்ன பண்றாங்க, ஜைனப் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அந்த மீட்டு பணயத்தொகைக்கு பத்தாம போயிடக்கூடாதுக்காக வேண்டி தங்கள் கழுத்தில் அணிஞ்சிருந்த ஒரு மாலையும் கொடுத்து விடுறாங்க. ஜைனப் வந்து அந்த கழுத்தில் அணிஞ்சிருந்த ஒரு மாலையும் கொடுத்து விடுறாங்க கணவரை மீட்பதற்காக வேண்டி. இந்த மாலை என்ன மாலைன்னு கேட்டா, கதீஜா நாயகி வந்து ஆசையா மகளுக்கு போட்டது, அவங்க அணிஞ்சிருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கதீஜா நாயகி அணிந்திருந்த நகையை, அந்த மாலையை மகளுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த மாலையை தான் என்ன செய்யறாங்க, கணவரை மீட்பதற்காக வேண்டி அவங்க இங்க அனுப்பி விடுறாங்க. அவங்களையும் பாருங்க, அத்தாட்ட வந்து ஃப்ரீயா கேட்கல, என் கணவர் தானே விட்டுருங்கன்னு கேட்கல. அந்த ப்ரொசீஜர் படி அவங்க வர்றாங்க. கைதின்னு ஆயிட்டாரு, சண்டைக்கு வந்து கைதி ஆயிட்டாரு. கைதிகளை மீட்பதற்கு எல்லாருக்கும் என்ன ரூல்ஸ் இருக்குதோ அந்த ரூல்ஸ் பிரகாரமே மீட்கட்டுங்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய மாலையை கொடுத்து விடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாலையை கண்ட உடனே அவர் கொண்டு வர்றாருல, அவருடைய அபுல்லாஹ்வுடைய சகோதரர், அதை பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு கண்கள் கலங்குது. ஏன்னா கதீஜாவுடைய யாபம் வந்துருது. தன்னுடைய மனைவி அணிந்திருந்த ஒரு நகை, ஆசையாக போட்டிருந்த நகை, அந்த அந்த மனைவி இருக்கிற வரைக்கும் யாரையும் ஒரு கல்யாணம் பண்ணல, அவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. கதீஜாவுடைய இடத்தை யாராலையும் பிடிக்க முடியல, ஆயிஷா நாயை கூட பிடிக்க முடியல, அவ்வளவு அன்பு செலுத்தியிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அதில் வந்து கதீஜாவுடைய அந்த அதை பார்த்த உடனே
கதிஜா நாயை நினைவு கூர்ந்து அவங்களுடைய குணம், பழக்க வழக்கம், இந்த தீனுக்காக வேண்டி அவங்க உறுதுணையா நின்றது, ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டது, இந்த தாவாவுக்கும் இந்த தீனை பிரச்சாரம் பண்ணுவதற்கு பக்கபலமா நின்றது, இப்படி எல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க அவங்க நினைச்சு பார்க்கறாங்க. அப்ப அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட எல்லாம் பேசுறாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி. இவர் கொண்டு வந்த தொகையை வாங்கிட்டு விடுதலை செஞ்சுறாங்க, மாலையை கொடுத்துருங்கன்றாங்க எல்லாரும். இந்த அண்ணங்காரர் கொண்டு வர்றாரு அண்ணன் தம்பியோ, அந்த தொகையை மட்டும் வாங்கிட்டு இந்த மாலையை ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க, திருப்பி கொடுத்துருங்க எல்லா மக்களும் சொன்ன உடனே அதை கொடுத்து விட்டுட்டு அவர் அனுப்பி விட்டுறாங்க. மாலையும் கொடுத்து விட்டு அபுல்லாஸையும் அனுப்பி விட்டுறாங்க. இப்படி போனவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது, இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், நம்ம இஸ்லாத்துல சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுல இருந்து கொண்டிருக்கிறாரு. இருந்துகிட்டு இருக்கும் போது அபுல்லாஸ் இவர் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், மூத்த மருமகன் என்ன செய்யறாருன்னா குறைஷிகளுடைய ஒரு வணிக கூட்டத்தோட சேர்ந்து ஒரு 70 பேர் கொண்ட கூட்டத்தோட சேர்ந்து வியாபாரத்துக்காக வேண்டி அவர் போறார். போட்ட உடனே அது அவரை இடையில என்ன செய்றாங்கன்னு கேட்டா முஸ்லிம்களுடைய வணிக கூட்டம் மறிக்குது. ஏன்னா போக விட மாட்டாங்கல்ல, இது தாண்டி வியாபாரத்துக்கு போனாங்கன்னா மறிச்சு பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இவரை மறுபடியும் பிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. வணிக கூட்டமா போயிட்டு இருக்கும் போது 70 பேரையும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்தா அப்போ இவர் இருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு தடவை இவர் கைது செய்யப்படுறாரு, அபுல்லாஸ்ங்கிறவர். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அந்த அபுல்லாஸ் அனுப்பின உடனே ஜெயினப்பை அழைச்சிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு குரூப் அனுப்பிடுறாங்க. மகளை கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி அதை அனுப்பி விட்டு ஒரு 2 பேர் ரகசியமான முறையில் இரவோடு இரவாக மகளையும் அழைச்சிட்டு வர சொல்லிடுறாங்க. மகளும் சேர்ந்துடுறாங்க. அப்ப மதீனாவில் இருந்த ஜெயினப் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த என் கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படி மதீனாவில் இருக்கிறாங்க. ரெண்டாவது பிடிச்சிட்டு வந்தவனே என்னுடைய கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அடைக்கலம் அதாவது இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். இஸ்லாமிய ஆட்சியில, இஸ்லாமிய சட்டத்துல ஒவ்வொரு குடிமகனுக்கு என்ன உரிமை இஸ்லாத்தில் இருக்குன்னு கேட்டா, ஒருத்தன் யாராவது ஒருத்தனுக்கு ஒரு முஸ்லீம் அடைக்கலம் கொடுத்துட்டான்னு சொன்னா அது அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எதிரியே வர்றாருன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு முஸ்லீம் கிட்ட போய் நுழையிறாரு அடைக்கலம் கொடுங்க, அவர் அடைக்கலம் கொடுத்துட்டாருன்னா ஒன்றும் பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த உங்க உள்ள ஒருத்தர் அடைக்கலம், அந்த குடிமக்கள்ல ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்தாலும் சரி அது கவர்மெண்டே கொடுத்ததுக்கு சமம். அடைக்கலம் கொடுக்கிற பொறுப்பை இஸ்லாமிய அரசுல ஒவ்வொரு குடிமகனும் கொடுத்துருந்துச்சு. உலகத்துல எந்த நாட்டிலும் அதை பார்க்க முடியாது. நினைச்சா பிரதமர் தான் அடைக்கலம் கொடுப்பாரு, அதுக்குரிய அதிகாரிகள் தான் கொடுப்பாங்க. மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்க எந்த நாட்டிலும் அதிகாரம் கிடையாது. இலங்கையில இருந்து ஒருத்தன் வர்றான்னு வைங்களேன், அவனுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்தா விடுவானா? ஏண்டா விட்டு உனக்கு கொடுக்க வைப்பான். உலகத்திலேயே இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அதனாலதான் அபூ சுஃபியான அடைக்கலம் கொடுத்தாரு, இத்தனை பேர் அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அடைக்கலம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா எல்லா ஒரு முஸ்லீம் கொடுக்கக்கூடிய அடைக்கலம் எல்லாரும் கொடுத்த மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில இந்த பிடிக்கப்பட்டவர்களுக்கு அந்த சொந்தக்காரங்க அடைக்கலம் கொடுத்துருவாங்க. அடைக்கலம் கொடுத்தா அவர் ஒழுங்கா நடந்துக்கிறேன், நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டார்களே, ஆனால் அவர்களை ஒண்ணுமே பண்ணக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுனது இல்லை. அவங்க நம்ம மகளுக்காக கொடுத்த சலுகை இல்லை இது. அந்த மரபு பிரகாரம் ஜெயினப் கணவருக்காக என்ன பண்ணிட்டாங்க, அடைக்கலம் கொடுத்தாங்க. அடைக்கலம் கொடுத்த உடனே ஜெயினப் அவருக்கு நிறைய அறிவுரைலாம் சொல்லி, எதுக்கு இன்னும் குஃப்ர்ல இருந்துகிட்டு இருக்கிறீங்க, இஸ்லாத்துக்கு நீ வந்துடலாமே அப்படின்லாம் சொல்லி திரும்ப அவரை மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அனுப்புறாங்கன்னா இவர்கிட்ட சில அமானித பொருள்கள்லாம் இருந்துச்சு, இவர்களை எல்லாம் நீங்க மக்காவுக்கு போய் எல்லாத்தையும் உரியவர்கள்ட்ட ஒப்படைச்சுட்டு ஓப்பனா சொல்லிவிட்டு நான் இந்த இஸ்லாம் தான் சரியான கொள்கை விளங்கிட்டேன், அதுல சேர போறேன்னு அறிவிச்சுட்டு வாங்கன்னு ஜெயினப் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் போய் அதே மாதிரி அங்க யார் யார் கொடுக்கல் வாங்கல் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து விட்டு மக்களை எல்லாம் கூட்டி, மக்களே நான் ஒரு கொள்கையின் பக்கம் சேர்ந்துட்டேன், அதான் சரியான கொள்கைன்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் இன்னையில இருந்து இஸ்லாத்தில் சேர்ந்துட்டேன், நான் மதீனாவை நோக்கி போறேன், உங்களை யாருக்கா நான் கொடுக்க வேண்டி இருக்குதா, ஏதாவது உங்கள்ட்ட கடன் வாங்கி இருக்கிறேனா, உங்களோட அம்மானிதை ஏதாவது வாங்கி இருக்கிறேனா, எல்லாத்தையும் சொல்லிட்டு தெளிவா அறிவிச்சுட்டு அவர் இங்க சேர்ந்துடுறாரு, முஸ்லீம் ஆகிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த கைது செய்யப்பட்ட விஷயம் வந்ததுனால சொல்றேன். அப்ப ஜெயினப்புடைய அந்த கணவர் எதிரி அணியில இருந்தவர் அபுல்லாஸ், பிறகு இஸ்லாத்துல வந்துடுறாரு. ஆனா ஜெயினப் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் பொழுதே மரணிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்திலேயே நினைச்சிடுறாங்க, ஜெயினப் மரணிச்சிடுறாங்க, ருக்கையா மரணிச்சிடுறாங்க, அவங்களுடைய சந்தேகங்கள் நிக்கல. இது ஒரு பதரை ஒட்டி உள்ள ஒரு சம்பவம்.
இந்த கைதிகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த பத்ரை பத்தி என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்ப இந்த கைதிகளை பத்தி என்ன செய்யலாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, லவ் கானல் முத்இம் இப்னு அதியின் ஹய்யன் சும்ம கல்லமணி ஃபி ஹாவுலாயின் நத்னா ல தரக்துஹும் லஹு. இந்த கைதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் இப்ப உசுரோட இருந்து அவர் என்னிடத்துல இவர்கள் சார்பா பேசி இருப்பாரையானால் எந்த பணையத்தொகை வாங்காம நான் விடுவித்திருப்பேன். அவர் யாருன்னு கேட்டா முத்இம் இப்னு அதி என்பவர். அவர் இறந்து போயிட்டார் முன்னாடியே. இந்த முத்இம் இப்னு அதி என்பவர் இப்ப இருந்து இந்த கைதிகள் விஷயத்துல என்னிடத்தில் அவர் பரிந்துரை செய்திருப்பாரையானால் அவருக்கு அவர் சொல்ல கேட்டு நான் இவங்கெல்லாம் விடுதலை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த முத்இம் என்பவரை அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூர்றாங்க. அதனால இந்த பத்ரை பத்தி அதை சொன்னதுனால இந்த முத்இம் என்றால் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போயிடுது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறதுனால முத்இம் யாருன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் நல்ல பக்கபலமா இருந்தார், யாரும் கை வைக்க முடியல. கதீஜா நாயகி இருக்கிற வரைக்கும் அது மாதிரி அந்த ஒரு அந்தஸ்தோட இருந்துட்டாங்க. ரெண்டு பேரும் இறந்து போன பிறகு பக்கபலமா யாரும் இல்லைன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த அடிக்கப்படுற லிஸ்ட்ல கொண்டு வச்சுட்டாங்க. மற்றவங்களை அடிச்சாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல கொண்டு வச்சு ஒதுக்கி வைக்கிறது இது மாதிரிலாம் ஏற்படுத்திட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த முத்இம் என்பவர் ஒரு முக்கியமான பிரமுகரா இருக்கார் மக்காவில். அவரை ரசூல் ஸல்லல்லாஹு சந்தித்து நான் உண்மையான ஒரு கொள்கையை சொல்றேன், அந்த கொள்கையின்படி நான் வாழ்வதற்கு நடப்பதற்கு நீங்க எனக்கு அடைக்கலம் தரணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. உடனே என்ன செய்யறாரு அவரு, தன்னுடைய பிள்ளைங்க தன்னுடைய சந்ததியர் குடும்பத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் இவருக்கு அடைக்கலம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, தெரு காபாவுக்கு குதிரையில வர்றாரு. ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் இவர், ஒரு வீரமான ஆளும் கூட, நல்ல குலங்கோத்திரம் உள்ளவர். இவர் அடைக்கலம் கொடுக்கிறார். யாராவது நான் முகமதுக்கு நான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன், அவர் இங்க காபாவுக்கு வருவார், அவர் விரும்பியவாறு தொழுவார், விரும்பியவாறு நடந்து கொள்வார், அவருக்கு யாராவது இடைஞ்சல் செய்வீர்களே ஆனால் நான் அதுக்கு தடை செய்வேன் அப்படின்னு சொல்லி இவர் அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தார். இவரை இறந்த பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இவரை அடைக்கலம் கொடுத்தோன்னு யாரும் கிட்ட வரல, அங்கே மூத்தா போயிடுறாரு, காபிராவை தான் மூத்தா போறாரு. ஆனா இவர் மூத்தா போன பிறகுதான் ரொம்ப இடைஞ்சல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. இவரை நினைவு கூர்றாங்க அந்த நேரத்தில். இந்த மாதிரி இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த முத்இம் தானே இவருடைய மகன்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார். ஜுபைர் இப்னு முத்இம் வரும், முக்கியமான சஹாபி அவர், இவருடைய மகன். ஆனா இவர் முத்இம் என்பவர் இஸ்லாத்துக்கு வரல. அதை சொல்லி காட்டுறாங்க. அந்த முத்இம் ஒரு ஆளு ஒரு இக்கட்டான நேரத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார், இந்த மார்க்கத்துக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தாரு. அவர் இருந்தாரே, அவருக்கு சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க, அவர் இருந்தாரே ஆனால் இவர் விஷயமாக இடத்துல பறந்து பேசுவார், அவர் பேசினாரா இவங்களை நான் விட தயாரா இருக்கிறேன் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இருந்து இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிற மக்களா இருந்தாலும் கூட அவங்க செஞ்ச அந்த நன்றியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கல பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தான நிலைக்கு வர்ற நேரத்தில் கூட இந்த மக்காவில் நடந்த ஒரு சின்ன சின்ன உதவிகள்லாம் நினைச்சு பார்த்து அவருக்காக கூட நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு பத்ர் சம்பந்தமான நினைவு கூற வேண்டிய சம்பவங்கள்ல இது ஒரு சம்பவம். அடுத்தது இந்த பத்ர்ல இஸ்லாமிய வரலாறுலயே பத்ருக்கு நிகரான ஒரு வணக்கம் வேற எதுவும் சொல்லப்படலை. எத்தனையோ போர்கள் நடந்திருக்குங்க, எத்தனையோ அமல்கள் இஸ்லாத்தில் இருக்குது. இந்த பத்ர்வாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தரஜா இருக்கு பாருங்க, அதை விளக்குறதுக்கு சில நிகழ்ச்சிகள் இருக்கு. பத்ருங்கிற நிகழ்ச்சியை நம்ம சொல்லிவிட்டோம். இந்த பத்ர்ல பங்கெடுத்து கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன, அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத ஒரு சில ஹதீசுகள் மூலமாக இல்லையா. அதாவது இது நல்ல வரலாறு சம்பவம் பாருங்க. பத்ருக்குரிய அந்தஸ்தை பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும், அலி சொல்றாங்க, என்னையும் ஜுபைரையும் மிக்தாத் பின் அஸ்வதையும் 3 பேரையும் அனுப்பினார்கள். எங்க அனுப்புறாங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, ஹாகு என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் ஒன்று இருக்கும், அந்த தோட்டத்துக்கிட்ட போனீங்கன்னு சொன்னா ஒரு பொம்பளை அங்க போய்கிட்டு இருப்பா, ஒரு பெண்மணி போய்கிட்டு இருப்பா, அவகிட்ட ஒரு கடிதம் ஒன்று இருக்குது, அதை போய் பிடிச்சி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கை விரல் நுனியில வச்சிருப்பாங்க தகவல். அந்த மாதிரி என்னென்ன நாட்டில் நடக்குதோ எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு பெண்மணி ஒரு கடிதத்தோட போய் கொண்டிருக்கிறாள், நீங்க அவளை போய் இந்த இடத்துல போய் மடக்கி என்ன செய்யணும், அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி
3 பேர் அனுப்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 பேர் யாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, ஜுபைர் ஒன்று, மிக்தாது ஒன்று, 3 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. 3 பேர் என்ன செய்யறாங்க, வந்து அந்த கடிதத்தை ஆளை பிடிச்சிடுறாங்க, கடிதத்தை எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே கடிதத்தை கேட்கறாங்க பிடிச்சி. அந்த பொம்பளை என்கிட்ட ஒரு கடிதம் கிடையாது அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லுது. என்கிட்ட கடிதம்லாம் கிடையாது. உடனே அவங்க சொல்றாங்க, கடிதத்தை மரியாதை எடுத்தா கொடுத்துரு, இல்லைன்னா நாங்க ஆடையா விழுத்து சோதனை பண்ண வேண்டி இருக்கும், என்ன சொல்ற அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுச்சு, அந்த பொம்பளை வந்து கூந்தல்ல முடிச்சு வச்சிருக்கு. அந்த கடிதத்தை சுருட்டி கூந்தல்ல வச்சிருக்குது. கூந்தல்ல இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்துருச்சு. அந்த கடிதத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தோம். அந்த கடிதம் யார் எழுதியிருக்காருன்னு கேட்டா ஹாத்திபு என்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த ஹாத்திபு என்பவர் முஸ்லீம்ல உள்ளவர், சஹாபி, பத்ர் போர்ல வர கலந்து கொண்டவர் இவர். இந்த ஹாத்திபு அபி பல்தா என்பவர் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டா முஷ்ரிக்குகளுக்கு எழுதுறாரு இந்த கடிதம். இவர் சஹாபி, இவர் வந்து மக்காவில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யறாரு, கடிதம் கொடுத்து அனுப்புறாரு இந்த பொம்பளைகிட்ட. அதுல என்ன விவரங்கள் எழுதியிருக்காருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு பேர் படம் இருக்கிறாங்க, இந்த நாட்டு நடப்பு ரகசியத்தை காட்டி கொடுக்குறோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மதீனா சம்பந்தப்பட்ட சில நிகழ்ச்சிகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கால திட்டங்களையும் அதையெல்லாம் சொல்லக்கூடிய விதமாக சில வாசகங்கள் அந்த கடிதத்தில் இருக்குது. எழுதுனவர் யாரு, ஒரு சஹாபி, ஹாத்திபுங்கிற சஹாபி அனுப்புறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டு வராங்க, ஹாத்திபு கொண்டு வாழ. ஹாத்திபு வர்றாரு. என்னப்பா ஹாத்திபு, என்ன விஷயம் அப்படிங்கின்றோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வந்து கொஞ்சம் அவசர முடிவுக்கு வந்துடாதீங்க, என் விஷயமாக நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் வந்து இவர் மக்காக்காரர், இந்த ஹாத்திப் வந்து பூர்வீகத்தில் மக்காவை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து குறைசி கூட்டத்தில் உள்ள ஆள் கிடையாது, நான் மக்காவை சேர்ந்தவன் தான், ஆனா வந்து அந்த குறைசி வம்சத்துல உள்ள ஆள் கிடையாது. உங்களோட இருக்கிற மேர முகாஜிர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் குறைசி கூட்டத்துக்காரங்க. இவங்க எல்லாம் மக்காவுல இருக்கிற காபிர்களோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, அவங்க சொந்தக்காரங்க அவங்க இடத்த பாத்துக்கிறது. இந்த ஹிஜ்ரத் பண்ணி வந்திருப்பாருலங்க, இவருக்கு வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் இருந்திருக்கும், அதுகளை பாக்குறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இங்க ஒரு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாருன்னா அவர் அண்ணங்க இருப்பாரு, அவர் தம்பி சொத்தை பாத்துக்கிறாரு, மருமகங்க இருந்தா மாமா பாத்துக்கிறாரு. இப்படி எல்லாம் அவங்களுக்கு சொந்தம் இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் மக்காவுல வந்து எனக்கு யாரும் சொந்தம் கிடையாது, நான் மக்காக்காரன் தான், ஆனாலும் எனக்கு குறைசி குலம் கிடையாது, எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது. அதனால தூரத்து சொந்தக்காரங்க எனக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, என்னுடைய சொத்துக்களையும் என்னுடைய குடும்பத்தார எங்க பாதுகாத்து இருக்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, நாங்கப்பா என் சொத்தை நீங்க பாத்துக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன், அப்படித்தான் நான் செய்ய வேண்டியிருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் சொந்தத்தின் அடிப்படையில் செஞ்சுக்கிடுவாங்க, எனக்கு அப்படி இல்லை. அதனால என்னுடைய அந்த சொத்துக்கள் அவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய சொத்துக்களுக்கு சேதம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த மக்களுக்கு சில செய்திகளை உங்களை பத்தி கேட்டது நாங்க சொல்லி அனுப்புவேன். அவங்க அதை நம்பி என்ன செய்வாங்க, என்னுடைய சொத்துக்களை பேணி பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காகத்தான் நான் எழுதி கொடுத்தேன். நான் தீனை விட்டு போற நோக்கத்தில் எழுதி கொடுக்கல, துரோகம் செய்யற நோக்கத்தில் எழுதி கொடுக்கல, குஃபுருக்கு போற நோக்கத்திலே நான் வந்து எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் விளக்குறாரு. இது எதுக்கு நான் எழுதி கொடுத்தேன்னா, இங்க ரசூலுல்லாஹ் அப்படி செய்றாங்க 4 வார்த்தை எழுதுனா அவங்க நம்பி என் சொத்தை பாதுகாப்பாங்க. பொய்யாவும் எழுதிப்பார் கொடுக்குற எழுதிப்பார் இருக்கு, ஒரு காட்டி கொடுக்குற நோக்கத்தில் நான் ஒண்ணு எழுதல. சில செய்திகளை சொன்னா என்னுடைய சொத்துக்கு குடும்பத்துக்கு இங்க பாதுகாப்பு, அது மாதிரி சிலரோட நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லகது சதகக்கும், இவர் சொல்றது உண்மைதான், ஒரு இட்டுக்கட்டலாம் கரெக்டா தான் சொல்றாரு, உள்ளதான் சொல்றாரு அப்படின்ட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தஅனி அல்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக் கழுத்தை நான் வெட்டுறேன், என்னை விடுதே வேணாம், இந்த உள்ள கடிதம் எழுதி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து என்னமோ சமாதானம் சொல்றான்னா இந்த ஆள் கழுத்தை வெட்ட போறேன், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னஹு கது ஷஹித பத்ரன், இவர் பத்ர்ல பங்கெடுத்து கொண்டவர், இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காரு அவரு. அதாவது தேச துரோகத்துக்கு எல்லா நாட்டிலையும் மரண தண்டனை கொடுப்பாங்க, வெட்டுறதும் தப்பு கிடையாது, இந்த நாட்டிலையும் செய்யறதுதான். ஆனா இவர் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவர் யார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், இன்னஹு கது ஷஹித பத்ரன், இவர் பத்ர்ல பங்கெடுத்து கொண்டவர். வமா யுத்ரீகல் அல்லல்லாஹு ஐயகூன கதித்தலா அலா அஹ்லி பத்ரின் ஃபகால யஅமலு மா ஷைத்தும் கது கஃபர்து லக்கும். இந்த பத்ர் வாசிகளுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா உனக்கு,
நீங்க விரும்பியதெல்லாம் செய்யுங்கப்பா, நாங்க அட்வான்ஸா மன்னிச்சிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் பண்ணது பத்ருங்கிறது அந்த காலத்துல வந்து தற்கொலைக்கு சமமானது. அதுல போய் 300 பேர் 1000 பேரை எடுத்து நில்லுங்கடான்னு சொல்லி வந்தா அவன் சாவுறதுக்கு தயாரா வர்றாங்க. வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு இருந்துரு. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், அது வேற விஷயம். ஆனா அவங்க வரும்போது இப்படிலாம் வெற்றி கிடைக்கும், பெரிய ஒரு மகத்தான நிலைக்கு வரும் எதிர்பார்த்துல அவங்க வரல. சாவுற அல்லாவுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிச்சுக்கிறதுக்கு வந்தவங்க அவங்க. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, மற்றதுக்கெல்லாம் பாவம் செஞ்சவனும் மன்னிப்புங்க. இந்த பத்ருவாசிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா அட்வான்ஸ் எவ்வளவு மாசேத்தும் விரும்புனதை செய்யுங்கப்பா, இன்னைக்கு அது கஃபர்த்துக்கும், நான் அவங்க செய்ய மாட்டேன், அதுக்காக நம்மளை போய் விரும்பி செய்யணும் செஞ்சிருவோம். நம்மள மாதிரி ஆளுகளுக்காக சொல்ல முடியும். அது மாதிரியா எல்லாத்தையும் தியாகம் செஞ்ச மக்கள் அப்படிலாம் போயிட மாட்டாங்க ஓவரா. அது இது அந்தஸ்தை காட்டுறதுக்கு விளங்கிக்கணும், பாவம் செய்ய அனுமதி விளங்கிட கூடாது. அப்ப இதை சொல்லி இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்ச ஒரு ஆளையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல கலந்துக்கிட்டாருங்கிறதுக்காக மன்னிக்கிறாங்க. பத்ர்ல கலந்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக வேண்டி தேச துரோகம் பண்ணாலும் பரவாயில்லை, அதை பத்தி கவலை இல்லை. பத்ர்ல கலந்துக்கிட்டாரு, அவ்வளவு பெரிய அந்தஸ்து. இந்த பத்ர்ல கலந்து கொண்டது, உயிர் விட்டது இல்ல, கலந்து கொண்டதுக்கு. உயிர் விட்டது சகிதானவங்களுடைய நிலைமை வேற, இவருக்கு உயிரெல்லாம் விடல, உயிரோட இருக்காரு. கலந்து கொண்டவருடைய அந்தஸ்து என்னன்னு கேட்டா, இவர் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாலும் அந்த தியாகத்தை மதிக்கணும், பத்ர்ல கலந்து கொண்ட யாரையும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அதே பத்ர்ல வந்து ஒருத்தர் வந்து ஹாரிசா அப்படிங்கிற ஒரு சின்ன இளைஞர், ஒரு 18-20க்குள்ள உள்ள ஒரு இளைஞர். இந்த இளைஞர் வந்து பத்ர்ல கலந்து கொள்றாரு. கலந்து கொள்ளும் போது போர்ல சண்டையிடும் போது மூத்தாவது வேற. ஆனா அந்த போர்ல களத்தில் நிக்கிறாரு, எங்கிருந்தோ ஒரு அம்பு தற்செயலா வந்து அவர் மேல தைத்து இறந்துடுறாரு. களத்துல நேருக்கு நேர் ரெண்டு இறந்து போகல, ஆனா களத்துல இறந்து போறாரு. களத்துல ஏதோ ஓரஞ்சாரமா நிக்கிற நேரத்தில் என்ன செய்யுது, ஒரு அம்பு ஒண்ணு எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு ஒண்ணு தைத்து அவர் இறந்துடுறாரு. அங்க சைதாயிடுறாரு. அவங்க அம்மா வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உம்முர் ரபி அவங்க பேரு, அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அவங்களுக்கு பெரிய டவுட் என்னன்னு கேட்டா, போருக்கு போனாரு மகன், நேர ஃபைட் பண்ணி இறந்துருந்தா பரவாயில்லை, போர்ல கலந்துகிட்ட போகும்போது ஏதோ ஓரஞ்சாரமா ஒண்ணுக்கு போக இருந்திருப்பாரு, ஏதோ சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாரு. அந்த நேரத்தில் ஒரு அம்பு பட்டு இறந்து போயிடுறாரு. களத்துல பொருதி அவர் மூத்தா போல. அதனால இவருக்கு என்ன நிலை இருக்குமோ, சொர்க்கம் கிடைக்குமோ கிடைக்காதோ, ஷஹீது லிஸ்ட்ல சேர்க்கப்படுவாரோ மாட்டாரோன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கவலை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா நபியல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, அலா துஹத்திஸனி அன் ஹாரிஸா, என் மகன் ஹாரிஸாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவரே சொர்க்கத்தில் இருப்பாரு என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் நான் பொறுத்துக் கொள்வேன், மகனுடைய இழப்பு பத்தி எனக்கு கவலை இல்லை. இல்ல சொர்க்கத்தில் இல்லைன்னு நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அழுது நல்லாட்டையா கேட்கிறேன், என்ன நிலைமை, மகனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் களம் ஏன் இதை கேட்கிறாங்கன்னு கேட்டா, களத்தில் மோதி மூத்தா போல அந்த காரணத்துக்காக கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா உம்ம ஹாரிஸா, ஹாரிஸாவின் அன்னையே, இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா வ இன்ன இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா. அது என்ன சொர்க்கம் அது, நீ சாதாரண சொர்க்கமா? இந்த மாதிரி பத்ர்ல ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு பயங்கர, அது ஒரு சொர்க்கம். ஃபிர்தௌஸ்லயே ஆளா உயர்ந்த ஃபிர்தௌஸை இவர் அடைந்து கொண்டார். சாதாரணமானது இவர் கிடைக்கல, ஃபிர்தௌஸ்லயே மகா உயர்ந்த சொர்க்கத்தை பதவியை அவர் அடைந்து கொண்டிருக்கிறார். மகன் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதுங்கிறாங்க. அப்ப இந்த களத்துல இறங்கி பொருதாம தற்செயலாக ஒரு அம்பு பட்டிருந்தா கூட, அதுல மூத்தா போயிருந்தா கூட, இந்த பத்ரிலே இறந்தவர்களுடைய அந்தஸ்து தனி, அவங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்வான ஒரு அந்தஸ்தை அடைவார்கள் என்று பத்ருடைய சிறப்பை இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிஞ்சு கொள்றோம். அதே மாதிரி இந்த பத்ர்ல உள்ள சில சம்பவத்தை பாருங்க. உங்களுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தெரியும், அவரு சஹாபாக்கள்லயே ரொம்ப சிறந்த சஹாபாக்கள்ல ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போது 10 பேரை பற்றி நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10ல ஒருவர் இவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிறவர். நமக்கு தெரிஞ்சது 4 கலீஃபாக்கள் நமக்கு தெரியும், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலின்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு கவனமான முறையில் அந்த வரலாறு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அபூபக்கர், உமருக்கு அடுத்து சொல்லப்படக்கூடியவர் இவராக தான் இருக்க முடியும். உஸ்மான், அலின்னு அப்புறம் தான் வர முடியும். அவ்வளவு சிறந்த ஒரு வகையில் அவங்க கலீஃபாக்கள் ஆகிவிட்டதுனால 3வது உஸ்மான், 4வது அலின்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த வரலாறு நீங்க ஒரு காகிதல் ஊத்தல் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா, அபூபக்கர், உமருக்கு அடுத்த நிலை யாரு கிடைக்கும் கேட்டா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு தான் கிடைக்கும்.
ஏன் இப்படி கிடைக்கும்ங்கிறோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கும் பொழுது அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கிறதுக்கு 6 பேர் கொண்ட குழுவோட ஒப்படைச்சிட்டு போனாங்க. மொத்தம் 7 பேர் தான் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்டவர்கள் 7 பேர் இருந்தாங்க. ஒருவர் உமருக்கு சொந்தக்காரர் அந்த குழுவில் இருக்கக்கூடாதுங்க ஒதுக்கி விட்டாங்க. மீதி இருந்தது 6 பேர். அந்த 6 பேர்த்தையும் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நீங்க தான் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ்வால சொல்லப்பட்டவங்க. 4 பேர் மூத்தா போயிட்டாங்க, என்னையும் சேர்த்து 4 பேர் மூத்தா போயிடுறோம். மீதி இருக்கிறது 6 பேர் தான். இந்த 6 பேரும் சேர்ந்து நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவர் ஜனாதிபதியா மக்கள் ஏத்துக்கிறேன்னு மக்களுக்கு உத்தரவு போடுறாங்க, வசியத் பண்ணிடுறாங்க. இந்த 6 பேரும் கூடி நின்று ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணுனா அப்படியே ஆலோசனையில யாரு வர்றாருன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் வர்றாரு. இந்த 6 பேர், இந்த 6ல யார் இருக்கா? உஸ்மான் இருக்காரு, அலி இருக்காரு, சாத் இருக்காரு, ஆமீர் இருக்காரு, ஆமீர்னா தல்ஹா, ஜுபைர் இருக்காரு. இவர் ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வராரு. இந்த 6 பேரும் சேர்ந்து கடைசியா யார்கிட்ட பொறுப்பு வருதுன்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட்ட தான் பொறுப்பு வருது. அவர் தான் எல்லாரும் அவர் பக்கம் தான் ஒதுங்க, நீங்க தான் ஜனாதிபதிங்கிற கருத்துல நிக்குது. அவர் வேணான்னு சொல்லித்தான் அடுத்தாட்ட கொடுத்தாரு. ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அன்றைக்கு ஏகமானதாக அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு இந்த 6 பேரால. எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரை சொல்லணும் அவங்க நீங்க ஒத்துக்கிறீங்கன்ட்டாரு. அவர் பொறுப்பை வாங்கி கொண்டு அவரை அனுபவிச்சிருக்கலாம். ஒரு கவுன்சிலர் பதவிக்கு என்ன ஆட்டம் போடுறாங்க? இஸ்லாமிய வரலாற்றில் அப்படி ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான். கொஞ்சம் கூட அவர் அசைக்க முடியலங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் பதவிக்காக வேண்டி 2 துண்டு ஆகி வெட்டி கொண்டுகிட்டாங்க தங்களுக்குள்ள. அலி ஒரு பக்கம், ஆவியா ஒரு பக்கம் சண்டை, ஆயிஷா ஒரு பக்கம், அலி ஒரு பக்கம் யுத்தம், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இவருக்கு ஜனாதிபதி பதவி லட்டு மாதிரி கிடைக்குது. எப்படிப்பட்ட ஜனாதிபதி பதவி? அன்னைக்கு வல்லரசு, சும்மா சாதாரண அர்த்த இலங்கை மாதிரி ஒரு குட்டி நாடு இல்ல, உலகத்தினுடைய கால்வாசி கையில. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லரசு, வல்லரசுக்கு அதிபதியாகக்கூடிய வாய்ப்பு லட்டு மாதிரி எந்த எதிர்ப்பும் இல்லாம கிடைக்குது. அவர் என்ன பண்றாரு? எனக்கு வேணான்னு சொல்லி அலிட்ட கொடுக்கிறாரு. நீ தான் நான் பொறுப்பை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேங்கிறாரு. ஆனா ஒரு கண்டிஷன்ங்கிறாரு. என்ன கண்டிஷன்? அல்லாஹ் சொன்னபடியும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடியும் உனக்கு முந்தி 2 பேர் ஆட்சி பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா, அபூபக்கர் உமர், அவங்களுடைய வழிகாட்டுதல் படியும் நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக என்ற உறுதிமொழி கொடுத்தால் உன்கிட்ட தர வேண்டும் சொல்றாரு. அலிய மருந்து கண்டிஷனோட நம்ம முடியாண்டார். அவர் சும்மா கொடுத்தா கொடு, இந்த அவர் சொன்னதை கேட்கணும், நான் அபூபக்கர் சொல்ற கேட்கணுங்கிறாரு. அபூபக்கர் வழியில் நான் எதுக்கு போகணும்? உமர் வழியில நான் எதுக்கு போகணும்? ஒரு கண்டிஷன் இல்லாம கொடுத்தா கொடு, நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னா வேணான்றாரு. அப்புறம் உஸ்மான் அதை ஏத்துக்கிறாரு. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, அபூபக்கர் உமருக்கு அடுத்த நிலையில் வைத்து பேசப்பட வேண்டியவர் யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான். அவர் ஆட்சிக்கு வரலாறுனால இல்ல, வரலாற்றுல ஒரு பெரிய இடம் அவருக்கு கிடைக்கல. ஆட்சியில இருந்திருப்பாரு, ஆனால் அவர் தான் 3வது நிலைங்கிறது கிடைச்சிருக்கும். ஆட்சியில உள்ளவங்க தான் அதிகமா பேசப்படுவாங்க. அதனால இந்த வரிசை வந்துருச்சு. அபூபக்கர் உமர் உஸ்மான் அலிங்கிற வரிசை அப்படி நிலை பெற்று போயிடுச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளு, இப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய பலகீனத்தை பாருங்க. மனிதன் தான் இந்த நேரத்துல. அதுக்காக சொல்ல வரேன். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கார் பாருங்க, இவர் உமையா பின் கலஃப்னு ஒருத்தன் உங்களுக்கு தெரியும், மக்காவில் இருந்தவன். இவன் தான் பிலாலுடைய எஜமானன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அவங்கள காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்தவன் யாரு? இந்த உமையாங்கிறவன். இவன் தான் அடிச்சது, இவன் தான் சித்திரவதை பண்ணது, இவன் தான் தெருத்தரவா எடுத்துட்டு போக சொன்னது, இவன் தான் நெஞ்சில பாறாங்கலத்துக்கு வச்சது. பிலாலுக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் பண்ணவன் யாரு? இந்த உமையாங்கிறவன் தான் இவ்வளவும் பண்ணனான். அப்ப இவரு இந்த உமையாவிடத்தில் அப்துல் ரஹ்மான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. இவருடைய சொத்து சுகங்கள் அங்க இருக்குது, அதை பாதுகாத்துக்கிறேன்னு, உன்னுடைய நான் பாதுகாத்துக்கிறேன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த நேரத்தில் பத்ருக்காக வந்துட்டாங்க. பத்ர்ல யார் இருக்கா? உமையா இருக்காரு. இந்த பத்ர் களத்துக்குள்ள நுழைஞ்சு அப்துல் ரஹ்மான் ரகசியமா போய் அவனுக்கு மெசேஜ் கொடுக்க போறாரு. இவ்வளவு பெரிய வரலாற்றில் சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டவர், 3வது இடத்தில் வைத்து பேசப்பட வேண்டிய ஒருத்தர், மனிதர் எந்த நேரத்திலும் மனிதர் தான். அதுக்கு சொல்ல வர்றேன், மனிதன் என்பவர்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு பலவீனம் இருக்கும். இவர் போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் போய் ஒரு காப்பாத்துறதுக்காக போறாரு. நிலைமை நாங்க வெயிட்டா இருக்கிறோம், நீங்க தப்பிச்சு ஓடி போயிரு, நீங்க இருக்காதுன்னு சொல்லி அவர் மெசேஜ் பண்ணி அனுப்பி விடுறதுக்கு போறாரு. போனா இவர் போறத பிலால் பாத்துறாரு. பிலாலுக்கு உமையாவுக்கு காட்ட இயலாது, அவ்வளவு கொடுமைப்படுத்தினவன். பிலால் போய் இந்த உமையாட்ட போய் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவன் உமையா தப்பிச்சுக்கிட்டான்னா நான் செத்தேன், என்ன இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பிலால் போய் கூட்டத்தை கூட்டி விளையாண்டுறாரு. வந்தவுடனே அந்த உமையாவை வெட்டுறதுக்காக வேண்டி விரட்டுறாங்க அந்த கூட்டம். இவர் மேல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாரு?
மேல படுத்துக்கிறாரு. யார் மேல? உமையா மேல. உமையா கணத்தை பாடி ஓட முடியல. அவன் கீழே விழுந்தவனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து அவனை காப்பாத்துறதுக்காக வேண்டி ஒரு உறுதிமொழி எடுத்துட்டோம் இல்லையா, அவன் மேல படுத்துக்கிறாரு. அவரை வெட்டிட்டு தான் அவரை வெட்ட முடியும். அந்த மாதிரி செஞ்சு அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா வந்து பிலால் என்ன பண்றாருன்னா கீழே கூடி ஒரு வாழை விட்டு சொருவி அவனை கொத்தி போடுறாரு. அந்த மாதிரி நடந்திருக்கு சம்பவம். இதெல்லாம் பத்ருடைய வரலாறுல நடக்கிற சம்பவங்கள். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய காலில எல்லாம் அவருடைய காயங்கள்லாம் பட்டிருக்கு. அந்த வெட்டுடைய காயங்கள்லாம் சில அவர் தாங்கியிருக்காரு. ஒரு கொடுத்த உறுதிமொழிக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிக்கிறாருங்கிறது ஒண்ணு விளங்குது. இருந்தாலும் மனிதர்கள் எப்பவும் மனிதர்கள் தான். இந்த மாதிரி ஒரு எதிரின்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் உசுறு போயிருங்கிற நேரத்துல வந்து அவன் யாரா இருந்தாலும் நீங்க உதவி செய்ய நினைக்கிறீங்க. உசுறு போயிருங்கிற நிலையில என்ன செய்வீங்க? அந்த கொள்கைகளுக்கு எல்லாம் மறந்துடுவீங்க. அந்த பலவீனம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இவருக்கு வருது. ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்காரு. இப்படி ஒரு சம்பவத்தையும் நம்ம பத்ருடைய வரலாறுல பார்க்கிறோம். ஆக மொத்தத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பத்ரு என்பது வந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு வரலாறு, அற்புதமான வரலாறு. இதுல வந்து இன்னொன்னு சுருக்கி சொல்வதாக இருந்தால் கடைசி ஒரு வார்த்தை, இந்த வெற்றிக்கெல்லாம் ரசூலுல்லாஹோ அந்த சஹாபாக்கள காரணம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னு கேட்டா, 3000 மலக்குகளையும் நான் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய வச்சேன், அதான் வெற்றி காரணம். இதெல்லாம் நம்ம 300 பேர் வெற்றி பெற்றாங்கன்னு பெருமையா பேசிக் கொண்டாலும் கூட இதுக்கு உண்மையான வெற்றி காரணம் என்னன்னு கேட்டா, 3000 பேரை வந்து அல்லாஹ் மாணவர்களை அனுப்பி அவர்களுக்கு உதவி செஞ்சான். அதனாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, உங்க சக்தியினால வெற்றி பெறல. இப்படி வானவர்கள் அலையா நிக்கிற மாதிரி அவங்களுக்கு காட்சி தருது. வானவர்களே களத்தில் நின்று போராடுறாங்க. அதனாலதான் எதிரிகள் வந்து இவ்வளவு வலிமையோட இவ்வளவு சக்தியோட வந்த எதிரிகள் வந்து ஒண்ணுமில்லாம ஓடி போனாங்க என்பதையும் நம்ம குர்ஆன்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்றோம். இதுதான் பத்ருடைய வரலாறு.